Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala state, no betting, no gambling. 29/4/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட 5th வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து கடைசி வாரம் லாஸ்ட் மந்த் 4 வீக் தான். கடைசி வார ரிசல்ட் வந்து 137. போன வார ரிசல்ட் வந்துட்டு 505 இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் 640 640 இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு போன மாதம் 137 எப்படி வந்துட்டு போன வாரம் 55 எப்படி வந்து பார்த்துட்டு அந்த இன்றைக்கி வந்து 640 எப்படி வந்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் 137. அதுக்கு அடுத்த வாரம் 124. அதுக்கடுத்த வாரம் 420, மறுபடியும் 120. போன வாரம் ரிசல்ட் 505 அண்ட் ஃபைனலாக மண்டே இன்றைக்கி 640. இன்றைக்கி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலை. பெரும்பாலும் வந்து மண்டேவும் வெட்னஸ்டேவும் வந்துட்டு நான் வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். மண்டேவும் வெட்னஸ்டேவும் பார்த்திங்கன்னா கேம் வந்து விளையாடாமல் இருக்கிறது அதிகபட்சம் நல்லது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மண்டேயோட கெஸ்ஸிங்கும் வெட்னஸ்டேயோட கெஸ்ஸிங்கும் வந்துட்டு நம்ம ஒன்று எடுப்போம், அது ஒன்று மேட்ச்சு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஃபாலோயிங் கால்குலேஷன் அதிகமாக இருக்காது, புதுசாக டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். மண்டேக்கும் வெட்னஸ்டேக்கு மட்டும் பெரும்பாலும் மண்டே வெட்னஸ்டே மட்டும் வீடியோ வரது ரேராக இருக்கும். அந்த மிச்ச நாள் கண்டினியூஸாக வரும். ஓகே, இப்போ வந்து இதோட கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். முதல்ல போன மாதம் 137 வந்த மெயின் ரூட் 137க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வந்து 016. 016க்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 22. இதில் 016ஓட 16 எடுத்துப்போம், க்ளூ நம்பரோட 22 எடுத்துப்போம், -1. இது கால்குலேஷன். இதில் காமன் நம்பர் 1 வச்சு நம்ம எடுத்தோம்னா டேரெக்டாக க்ளூ நம்பர் வந்து ஆட் பண்ணிட்டு -1 எடுக்கும்போது நமக்கு 137 ஸ்ட்ரைட்டாகவே வந்து மேட்ச் ஆகுது போன மாதம். ஓகே, இந்த ரூட்டு போன வாரமும் ஃபாலோ ஆகிருக்கு. போன வாரம் 505க்கு ஒரு நாள் முன்னாடி 120 ரிசல்ட்டு. அதே க்ளூ நம்பரோட பிசி 31. இப்போ 120க்கு 20 எடுத்துக்கிறோம், 231 -1. இதில் நமக்கு ஏ போர்டு மட்டும் மிஸ் மேட்ச் ஆகுது. 50 பிசி கிடைக்குது, இங்கே நமக்கு 05ன்னு வந்துச்சு. ரிசல்ட்டு 505 போன வாரம். ஓகே, இப்போ இந்த ரூட்டில் இன்றைக்கி ரிசல்ட் 640, க்ளூ நம்பரோட பிசி 51. ஓகே, இப்போ 40 + 251 -1 நமக்கு 290 கிடைக்குது. இந்த 290 வந்து நமக்கு டைரெக்டாகவே வந்து போன மாதம் ரூட்டில் வந்தால் 290ன்னே வரலாம், அல்லது ஒரு 795ன்னு வரலாம். ஏன்னா நாளைக்கு வந்து அதிகபட்சம் சி போர்டு 5 வரணும் அல்லது 1 வரணும். நான் மேட்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போ போன வாரம் ரூட் படி நம்ம மேட்ச் பண்ண நம்பர்ஸ். இது தவிர்த்து கண்டினியூவேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதாவது போன மாதம் 016 திங்கட்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 22. அடுத்த நாளோட க்ளூ நம்பரோட பிசி பாருங்கள் 43. அப்போது 22க்கு +21 43. 43லேருந்து -11 எடுத்தோம்னா நமக்கு ரிசல்ட்டு மேட்ச் ஆகும். அப்போ 22க்கு 43 ஃபாலோ ஆகிருக்கிறதுனால அப்போ அதே 51க்கு 22க்கு 21. இப்போ 51க்கு ஒரு 21 எடுத்தோம்னா 72. 72ல் -11 எடுத்தோம்னா 61. ஓகே, இந்த 61க்கு 261ன்னு வரலாம் அல்லது 561ன்னு வரலாம். 61 பிசியில் வரதுக்கு வாய்ப்பு. ஓகே, இது ஒரு ரூட்டு. இப்போது இது ரெண்டும் பார்த்துட்டோம். போன வாரம் அண்ட் வந்துட்டு போன மாதத்தோட இன்னொரு கால்குலேஷன் பார்த்துட்டோம். இது வந்து ஃபாலோயிங். இப்போ புது கால்குலேஷன் பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு இந்த 25க்கு ஒரு ரிவர்ஸ் கண்டினியூஷன் 15ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி வந்ததுன்னா நியூ கால்குலேஷன் வந்து க்ரீனில் இருக்கும். 15க்கு 415ன்ற நம்பரும் அண்ட் அதுக்கடுத்து
பிசியோட 30 கால்குலேஷன் 51 + 30 நம்ம எடுப்போம் 81. இதில் 81க்கு டேரெக்டாக 81ம் வரலாம். 81 வந்தால் 481ம் அது பவர் ஆகி 36ன்னு வந்ததுன்னா ஒரு 736ன்ற மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ரூட்டையும் எப்படி நம்ம அழகாக மேட்ச் பண்ணி நம்ம போன மாதம் போன வாரம் எல்லாம் வந்ததெல்லாம் எப்படி கிளியராக மேட்ச் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க. டோட்டலாக வந்து போன மாதம் போன வார ரூட்டில் வந்து நம்ம கிடச்சிருக்க நம்பரும் சரி, நியூ கால்குலேஷன் நம்ம கிடச்சிருக்க நம்பரும் சரி, நியூ கால்குலேஷன் நம்ம கிடச்சிருக்க நம்பராக இருந்தாலும் சரி மேட்ச் பண்ணி கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து தான் நம்ம இதுக்கு கொடுப்போம் கெஸ்ஸிங்க்கு அதிகபட்சம். நாளைக்கோட டோட்டல் கெஸ்ஸிங் வந்து இவ்வளோதான். இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்பர் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை கேம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப போட்டு மூளை குழந்தைலாம் கெஸ்ஸிங் எடுத்தாலும் அது ஃபெயிலியராக போய் முடியும். சிம்பிளாக தான் செவ்வாய்க்கிழமை இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டோம். நான் சீபோர்டு 5க்கு ஒரு 795 அல்லது 415 கொடுத்துருந்தேன். இருந்தாலும் ஒரு வேளை வந்து நாளைக்கு ஒரு 35 95 கொடுத்தாச்சு. ஒரு 35ம் ஃபாலோ அப் இருக்குது. 35 வந்து உங்கள் விஷயங்கள் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா 435ன்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 290 or 795, 561 or 261, 415, 481, 736, 435. இது டோட்டல் கெஸ்ஸிங். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 4 நம்பர் வந்து லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் வீக் ரூட்டு. அது இல்லாமல் நம்ம எடுத்திருக்க இந்த கடைசியாக கொடுத்துருக்க 4 நம்பர் வந்து நியூ கால்குலேஷனில் வந்தது. இப்போ இதில் பிசியில் 36, 61, 81, 95 4 செட்டு பிசியில் வரலாம். லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மியாக ப்ளே பண்ண நினைக்கிற நண்பர்கள் வந்துட்டு நம்ம கொடுக்குற பிசி செட்டை எடுத்து அதோட 3 டிஜிட் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா கம்மியாக ப்ளே பண்ணலாம். அண்ட் வந்துட்டு மித்த இருக்க நம்பரில் உங்களுக்கு பிசிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து ப்ளே பண்ணலாம். ஏதாவது எனக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள். சீபோர்டு 5 1 வரலான்னு சொல்லியிருந்தேன். மேட்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சில இந்த வீடியோ மீட் பண்ணுறேன். அதற்கு பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.